ஹாய் ஆல் தேர்ஸ்டே ஈவினிங் நாளைக்கு வரலட்சுமி நோம்புன்றதுனால சாமி கும்பிட்றதுக்கு தேவையான பொருள் எல்லாம் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நானும் இங்கேயும் தாம்பரத்தில் இருக்க ஜெயச்சந்திரனுக்கு வந்திருந்தோம். வரலட்சுமி விரதத்துக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, லக்ஷ்மி தேவியை வீட்டுக்கு அழைச்சி அவங்களுக்கு சாமி கும்பிட்டு பக்கத்தில் இருக்க லேடிஸ் ஒரு 5 பேருக்கு இல்லை 7 பேர் 9 பேர் அந்த மாதிரி ஒத்தையில் லேடிஸ்க்கு எல்லாம் தாம்பூலம் கொடுப்பாங்க. ப்ளவுஸ் பிட், அதுக்கப்புறம் வளையல், மஞ்சள் குங்குமம், தாலிக்கயிறு இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. இது கம்பல்சரி மேண்டேட்ரியாக கொடுப்பாங்க. இது இல்லாமல் நம்மளால் இன்னும் என்னென்ன முடியுதோ லைக் மெஹந்தி, கண்ணாடி அந்த மாதிரிலாம் இன்னும் அட்வான்ஸாக நமக்கு என்னெல்லாம் முடியுதோ அதெல்லாம் கொடுக்கலாம். ஆனால் பேசிக்காக இதெல்லாம் வச்சு கொடுப்பாங்க. ஸோ இந்த மாதிரி திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் அப்படின்ட்டு தான் நான் போயிருந்தேன். லாஸ்ட் டைம் நான் குடுவாஞ்சேரியிலே எல்லாமே வாங்கிட்டேன். இந்த டைம் தாம்பரம் போனால் நம்ம கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் எக்ஸ்ட்ரா வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பி போயிருந்தேன். ஆனால் நான் போனது தப்பில்லை, நான் ஜெயச்சந்திரனுக்குள்ளே போயிட்டேன். அதுதான் ரொம்ப பெரிய தப்பாக போச்சு. செம்ம கூட்டம், ஆடி ஆஃபர் வேறு, அங்கே பயங்கர கூட்டம். அது இல்லாமல் நான் க்ராசரியில் போனதும் அங்கே பில்லிங்க்கே ரொம்ப டைம் ஆகிடுச்சு. பில்லிங் கவுண்டர்ஸும் ரொம்ப கம்மி, அதுவும் இல்லாமல் இடமும் ரொம்ப கம்மி. ஸோ அவங்க பில் பண்ணி கொடுக்கறதுக்கே 1 எட்டர்னிட்டி லேட்டுன்ற மாதிரி தான் ஆகிடுச்சு. அவ்வளோ நேரம் டைம் எடுத்துச்சு. அதுக்கப்புறமா தான் நாங்கள் கீழே போயிட்டு ப்ளவுஸ் பிட்டு, அதுக்கப்புறம் எல்ஏஎம்என்க்கு ஒரு சாரீ எல்லாமே எடுத்துகிட்டு வந்தோம். பை ஒன் கெட் ஒன் ஆஃபரில் சாரீஸ் எல்லாமே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. பட் ஆனால் நான் எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி அங்கே எதுவுமே இல்லை. ஸோ நான் உள்ளே போயிட்டு தான் அம்மனுக்கு சாரீ எடுத்தேன். அதுக்கப்புறம் வெளியே ஃப்ரூட்ஸு, வெத்தலைப்பாக்கு, வாழைப்பழம், தாலிக்கயிறு, மஞ்சள் குங்குமம் இதெல்லாம் வாங்கிட்டு அங்கேருந்து கிளம்பி வீட்டுக்கு வரத்துக்கே 10 மணி போல் ஆயிடுச்சு. இன்னொரு விலாகில் பார்க்கலாம். பை பாய்.